யுஎஸ் டேட்டா வந்து நமக்கு ஜாப்லெஸ் டேட்டா வந்து அதிகமாயிருக்கு எக்ஸ்பெக்டேஷனை விட. இது ஒரு நெகட்டிவ் சைட். அது மட்டும் இல்ல, நாளைக்கு வந்து 40 கம்பெனிகளுக்கு மேல எக்ஸ் டிவிடெண்ட் டேட் வருது. அது வந்து மார்க்கெட்ல நெறைய வந்து பாதிப்புகளை ஏற்படுத்தும். அமௌண்ட்ட வந்து மார்க்கெட் கேபிட்டல குறைக்கும். அது இல்லாம செபி ரூல் வந்து 14ஆம் தேதியிலிருந்து அந்த சிஏஎஸ் உடைய ரூல்ஸ் இருக்கு இல்லையா? அது வந்து நமக்கு பிரைஸ் வந்து ஷோ பண்ண போறதா வந்து அனௌன்ஸ்மென்ட் குடுத்துருக்காங்க. இன்னும் முக்கியமான தகவல்கள் எல்லாத்தையும் வந்து இந்த அப்டேட்ல பார்ப்போம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட், ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் 2த்தையுமே பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எல்லாரும் டிஸ்க்ளைமர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. நம்ம சேனல்ல குடுக்குற அனைத்து தகவல்களும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்ப்பஸ் மட்டும் தான். நம்ம வந்து தமிழ் ஷேர்லயோ, நானோ வேற எங்கேயுமே வந்து ரெக்கமெண்டேஷன்ஸோ, டிப்ஸோ குடுக்கறது இல்ல. அதனால பிஃபோர் இன்வெஸ்டிங் கன்சல்ட் யுவர் செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர். நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. ஓகே, அதையும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இப்போ வந்து நம்ம கன்டென்ட்க்குள்ள போகலாம். இப்போ முதல்ல இன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்ற டேட்டாவ முதல்ல எடுத்துருவோம். இன்னைக்கு வந்து நிஃப்டி ஓகே. நிஃப்டிய பொறுத்தளவுல இன்னைக்கு 40 புள்ளிகள் வந்து நமக்கு நெகட்டிவ்ல போயிருந்தது. நிஃப்டி 15 மினிட்ஸ் சார்ட் நீங்க பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னா, காலையில எந்த இடத்துல ஓப்பன் ஆச்சோ அதுக்குள்ளேயே தான் ஒரு சைட்வேஸ்லயே தான் வந்து நிஃப்டி ஃபுல்லாவே இன்னைக்கு டிராவல் ஆச்சு. எந்த ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டா வந்து இன்னைக்கு மூவ் ஆகல. அதனால நமக்கு கிடைச்சிருக்கிற பெனிஃபிட் என்னன்னா, நாளைக்கு நிஃப்டி நேரோ ரேஞ்ச், அதுவும் எக்ஸ்ட்ரீம் நேரோ ரேஞ்ச். அப்போ நாளைக்கு ஒரு வாலட்டிலிட்டி இருக்குன்றது இப்போ நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. ஓகே. ஸோ அப்போ நாளைக்கு வாலட்டிலிட்டி இருக்கு. ஆனா எந்த டைரக்ஷன்றத நியூஸ வச்சு நம்ம வந்து பிரெடிக்ட் பண்ணணும். அ அது வந்து நம்ம அடுத்த நியூஸ் என்னென்ன வந்திருக்கு அப்படின்றத வந்து நம்ம நாளை பங்குச்சந்தை தகவல்கள் பார்ப்போம்ல லாஸ்ட்ல அதில வந்து பார்க்கலாம். தொடர்ந்து வந்து வீடியோவ வாட்ச் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாம. நெறைய டேட்டா வந்து நான் சொல்றேன். எல்லாத்தையும் பொறுமையா கேட்டுக்கங்க. ஓகே. ஏன்னா மார்க்கெட் அப்டேட்ஸ் எடுத்துக்கல, நீங்க மார்க்கெட்ட பார்க்கல, ஆஃபீஸ் போயிட்டீங்கன்னா, என்னோட வீடியோ பார்த்தீங்கன்னா, அதில எல்லா தகவல்களையும் வந்து நான் கம்ப்ளீட்டா வந்து உங்களுக்கு குடுத்துருவேன். சரி. அதான் எல்லா நியூஸையும் குடுக்க முடியாது. பட் இம்பார்ட்டன்ட் டேட்டா ஹைலைட்ஸ் எல்லாத்தையும் குடுத்துருவேன். அது இல்லாம நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ரிசல்ட் டேட்டா எல்லாமே அப்டேட் பண்ணிட்டு வரேன். டெலிகிராம்ல ஜாயின் பண்ணாதவங்க நம்ம டெலிகிராம் உடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும், கமெண்ட்லயும் குடுத்துருக்கேன். அதில போய் ஜாயின் பண்ணிக்கங்க. ஃப்ரீ டெலிகிராம் தான். அங்க டிப்ஸ், ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் வராது. நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ், ரிசல்ட்ஸ் எல்லாமே அங்க வரும். ஓகே. அதே மாதிரி டிமேட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா, நான் என்னுடைய ரெஃபரல் லிங்க் வந்து நான் கமெண்ட்லயும், டிஸ்கிரிப்ஷன்லயும் குடுத்துருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க என்னுடைய ரெஃபரல் லிங்க பயன்படுத்தி நீங்க வந்து அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணலாம். ஓகே. அடுத்தது உங்க நண்பர்கள் யாராவது டிமேட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னாலும், என்னுடைய ரெஃபரல் லிங்க்க நீங்க ஷேர் பண்ணலாம். சரிங்களா? சரி. இப்போ இன்னைக்கு வந்து நிஃப்டி 40 புள்ளிகள் இறங்கியிருக்கு. நேரோ ரேஞ்ச் அப்படின்றத பார்த்துட்டோம். பேங்க் நிஃப்டி 250 புள்ளிகள் வந்து நமக்கு அ இறங்கி இருந்தது இன்னைக்கு. அதுவும் வந்து நாளைக்கு எக்ஸ்ட்ரீம் நேரோ ரேஞ்ச்ல தான் வந்து பேங்க் நிஃப்டியும் இருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டிக்கு நாளைக்கு ஒரு வாலட்டிலிட்டி வந்து நம்ம எதிர்பார்க்கிறோம். அடுத்து எம்சிஎக்ஸ் கோல்டு பொறுத்தளவுல கோல்டு வந்து இன்னைக்கு டவுன்ல தான் இருக்கு. சில்வரும் வந்து டவுன் ஆயிருந்தது. அதனால சில்வர் வந்து யுஎஸ் மார்க்கெட்ல பெரிய அளவுல டவுன் ஆயிருக்கு. 2% மேல டவுன் ஆயிருந்தது. இன்னைக்கு நமக்கும் பார்த்தீங்கன்னா, சில்வர் பீஸ் 2% மேல டவுன். அதுவும் பல நாட்களுக்கு பிறகு டவுன் ஆயிருக்கு. எத்தன நாள்? 1, 2, 3, 4, 5, 6, 7 நாட்களுக்கு அப்புறம் சில்வர் பீஸ் இன்னைக்கு வந்து முதல் முறையாக நெகட்டிவ் குளோசிங் வந்து வச்சிருக்காங்க. ஏன்னா, சில்வர் பீஸ் 7 நாளா ஏறுனதுக்கான காரணம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த மாதம் சில்வர் பீஸ் இந்த மாதம் நேரோ ரேஞ்ச். நிஃப்டி வந்து நாளைக்கு நேரோ ரேஞ்ச். ஓகேவா? ஸோ சில்வர் பீஸ் வந்து இந்த மாதம் முழுக்கவும் நேரோ ரேஞ்ச் சில்வர் பீஸும், கோல்டு பீஸும். அதனால இந்த மாதம் எவ்வளோ வேணாலும் வாலட்டிலிட்டி ஏற்படலாம் அப்படின்றது அதனுடைய எக்ஸ்பெக்டேஷன். ஏற்படாமலும் இருக்கலாம். பட் பெரும்பாலான நேரங்கள்ல ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறது தான் அதுக்கான அர்த்தம். கன்ஃபார்மா நேரோ ரேஞ்சுன்னா வாலட்டிலிட்டி வரணும் அப்படின்றதெல்லாம் இல்ல. அப்படியே நேரோ ரேஞ்சே வராம அதுக்கு அடுத்த மாசம் எக்ஸ்ட்ரீம் நேரோ ரேஞ்சுக்குள்ள போகும். அந்த மாசமும் சுத்தமா சைட்வேல போயிட்டு அப்படியே 3வது மாசமும் எக்ஸ்ட்ரீம் நேரோ ரேஞ்ச் வரும். அந்த மாரிலாம் வந்து நெறைய நடந்திருக்கு. அதனால நேரோ ரேஞ்சுன்றது ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான். ஓகே. அடுத்தது செக்டார் வைஸ் டேட்டா அப்படின்னு பார்க்கும்பொழுது, இன்னைக்கு வந்து இந்தியா டிஃபென்ஸ் வந்து 1.5% வரைக்கும் ஏற்றம் குடுத்திருந்தது. இந்தியா டிஃபென்ஸ் இந்த மாதம் நேரோ ரேஞ்ச். ஓகே. அது வந்து பெரிய அளவுல இன்னைக்கு வந்து ஏற்றம் குடுத்திருக்கு. நல்ல பிரேக் அவுட் வந்து குடுத்திருக்காங்க இந்தியா டிஃபென்ஸ்ல. ப்ரீவியஸ் ஹைய வந்து பிரேக் பண்ணியிருக்கு. அதே மாரி ரியாலிட்டி வந்து ஆ இந்த இன்னைக்கு வந்து 0.97% 1% கிட்டத்தட்ட ஏற்றம் குடுத்திருக்காங்க. புல்லிஷ்க்கான இண்டிகேஷன் வந்து நேத்திக்கே காமிச்சிருந்தாங்க. நேத்திக்கே வந்து ஒரு ரிவர்சல் கேண்டில வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க. ரியாலிட்டி செக்டார்ல. ஓகே. ரிவர்சல் கேண்டில பதிவு பண்ணியிருந்தாங்க. அதாவது ஒரு ஹேமர் சிம்பல்னு சொல்லுவாங்க. அந்த ஹேமர் சிம்பல் வந்து நேத்திக்கு பதிவு பண்ணி இன்னைக்கு பிரேக் அவுட் குடுத்திருக்காங்க. சிஎன்எக்ஸ் ரியாலிட்டில. இது வந்து கொஞ்சம் கவனிக்க வேண்டிய ஒரு பேட்டர்ன். அடுத்து எஃப்எம்சிஜி செக்டார் வந்து நமக்கு இன்னைக்கு 0.8% வரைக்கும் ஏற்றம் குடுத்திருந்தது. பப்ளிக் செக்டார் ஏற்றம் குடுத்திருந்தது. ஐடி ஏற்றம் குடுத்திருந்தது. இறங்குனதுன்னு பார்த்தீங்கன்னா, மெட்டல், பிரைவேட் பேங்க், பேங்க் நிஃப்டி, ஃபினான்ஸ், பிஎஸ்யூ பேங்க், ஆயில் அண்ட் கேஸ் இது எல்லாமே வந்து டவுன்ல போச்சு. ஃபார்மாவும் இன்னைக்கு டவுன்ல போச்சு.
ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது, நம்ம போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல இன்னைக்கு பெரிய அளவுல ஏறுனது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து NSE வெப்சைட்லேருந்து அப்டேட் எடுத்துக்கிறது தான் நல்லது. F&O ஸ்டாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஆஸ்ட்ரால் 8.7% வரைக்கும் ஏற்றம் குடுத்திருக்கு. சோலார் இண்டஸ்ட்ரீஸ் 8.5% இங்க பாருங்க. இந்த சோலார் இண்டஸ்ட்ரீஸ வந்து நான் வாங்குறதுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த தப்பு வந்து அடிக்கடி நான் பண்ணுவேன். என்னுடைய வீக்னஸ்ன்னு வச்சுக்கலாம் அத. சோலார்ன்னு டைப் பண்ணிட்டு டக்குன்னு போயிட்டு பை பண்ணிட்டேன். அதாவது இந்த ஸ்டாக்க 2 நாள் முன்னாடி அனாலிசிஸ்லாம் பண்ணிட்டேன். சோலார் இண்டஸ்ட்ரீஸ் அனலைஸ் பண்ணிட்டு நல்லா இருக்கு. இந்த ஸ்டாக் நல்லா லாங் டர்ம்ல ஏறும்ன்றதெல்லாம் பார்த்துட்டு, சரி ஒரு ரூ. 20,000 குடுத்து வாங்கி வைப்போம்ன்னு சொல்லிட்டு வேகமா போயிட்டு ஒரு சோலார் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்துட்டேன். பார்த்துட்டு அன்னைக்கு நைட் எல்லாம் அனாலிசிஸ் பண்ணிட்டு, அடுத்த நாள் வாங்க முடியல. அதுக்கு அடுத்த நாள் போயிட்டு வேகமா கைட்ல போயிட்டு சோலார்ன்னு சர்ச் பண்ணிட்டு, டக்குன்னு பையிங்க போட்டு ஒரு 20,000க்கு பை பண்ணிட்டேன். பார்த்தா SW சோலார போய் பை பண்ணிட்டேன். எப்படிலாம் மிஸ்டேக் பண்றோம் பாருங்க நம்ம நாலேட்ஜ் இருந்தாலும். ஸோ இது ரொம்ப கவனமா இருக்கணும். அப்புறம் பார்த்தா SW சோலார் கண்ணாபின்னான்னு இறங்கிருச்சு. ஐயோ! என்னடா இது இறங்கி போச்சு. நம்ம கரெக்ட்டா தான அனாலிசிஸ் பண்ணணும்னு போய் பார்த்தா, நான் அனாலிசிஸ் பண்ணது சோலார் இண்டஸ்ட்ரீஸ். சரின்னு சொல்லிட்டு இறங்கிருச்சு. இப்ப வேற வழி இல்லன்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு 20,000 குடுத்து ஆவரேஜ் பண்ணேன். அப்புறம் அது என்னாச்சு, அதுக்கப்புறமும் ஒரு 10% இறங்கி போச்சு. சரி அப்படியே வெயிட் பண்ண வேண்டியதா ஒரு சிச்சுவேஷனா மாறி போச்சு. ஸோ எதுக்காக இத சொல்றேன்னா, நம்ம ஒரு ஸ்டாக்க எடுத்தோம்னா, அந்த ஸ்டாக்கோடைய ஃபுல் நேம கரெக்ட்டா வந்து அ டைப் பண்ணி நிதானமா பை பண்ணு. நான் வந்து ஒரு அவசரத்துல தான் சோலார்ன்னு டைப் பண்ணிட்டு பை பண்ணிட்டேன். ஓகே. பட் SW சோலார போய் நான் வாங்கிட்டேன். சோலார் இண்டஸ்ட்ரீஸ்க்கு பதில். அதே மாரி வெல்ஸ்பன் இண்டஸ்ட்ரீஸ், வெல்ஸ்பன் லிவிங் இதுல ஒரு தப்பு நடக்கும். டாடா குரூப்ல எல்லாத்துலயும் டாடா பவர், டாடா கன்சியூமர் ஓகே. அங்கெல்லாம் டாடா குரூப்லலாம் தப்பு நடக்கும். அதனால ஒரே நேம்ல இருக்கிற மாரி ஸ்டாக்ஸ் இருந்தா, தயவுசெய்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா அனாலிசிஸ் பண்ணி கேர்ஃபுல்லா வாங்குங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. ஏன்னா, எனக்கு அடிக்கடி அந்த மாரி ஆகும். அதனால சொல்றேன். ஓகே. சரி கான்கோர் வந்து 4% சோலார் இண்டஸ்ட்ரீஸ் இன்னைக்கு 8%. ஏன்னா, இன்னைக்கு நான் ஃபீல் பண்ணேன். ச்சே நம்ம தப்பா வாங்கிட்டு மிஸ் பண்ணிட்டோமே! இன்னைக்கு 8.5% ஏறி இருக்கே சோலார் இண்டஸ்ட்ரீஸ் அப்டின்ட்டு. ஸோ அதனால ஷேர் பண்ணேன். இது மாரி மிஸ்டேக்லாம் நடக்கும். அதுவும் சில பேர் ட்ரேடிங் பண்ணும்போது அவசரத்துல பெரிய, பெரிய மார்ஜின் ட்ரேட் பண்ணும்போதெல்லாம் பண்ணிடுவாங்க. 10,00,000க்கு வாங்குறதெல்லாம் இந்த மாரி தப்பு பண்ணிடுவாங்க. நான்லாம் பண்ணியிருக்கேன். அதனால சொல்றேன். APL அப்போலோ 3%, ராடிகோ வந்து இன்னைக்கு ஒரு 3% ஏற்றம் குடுத்துருக்காங்க. அதே மாரி ஆல் செக்யூரிட்டீஸ் வேண்டாம். நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல பார்த்தீங்கன்னா, டாடா மோட்டார்ஸ், கன்சியூமர் சிவி வந்து 3.8%, டாடா பவர் வந்து 0.8% வரைக்கும் ஏற்றம் குடுத்திருக்கு. இது இல்லாம நமக்கு வந்து ஆ மிஸ்ரா தத்து நிகாம் இன்னைக்கு 8%, ஆஸ்ட்ரால் 8% அப்ராக்ஸிமேட்டா, சோலார் இண்டஸ்ட்ரீஸ் 8% அப்ராக்ஸிமேட்டா, அப்புறம் வந்து நெட்வெப் இன்னைக்கு 7% ஏற்றம் குடுத்திருக்கு. நெட்வெப் நம்ம பார்த்திருந்தோம்ல, நெட்வெப் எதுல சொல்லியிருந்தேன், கப் வித் ஹேண்டில் பேட்டர்ன்ல நெட்வெப் ஃபில்டர் ஆயிருக்கு. இந்த மாதம் நேரோ ரேஞ்சுல நெட்வெப் ஃபில்டர் ஆயிருக்கு. அது இல்லாம டேட்டா சென்டர் ஸ்டாக்ஸ்ல, ஏஐ ஸ்டாக்ஸ்ல வந்து நெட்வெப் ஃபில்டர் ஆயிருக்கு. இந்த மாரி பல ஃபில்டர்ல நெட்வெப் வந்து ஃபில்டர் ஆயிருக்கு. அத செக் பண்ணணும் அப்படின்றது தான் நம்ம லாஸ்ட் வீக்ல பார்த்தோம். சாரதா எனர்ஜி மெட்டல்ஸ் அது வந்து இன்னைக்கு 6% வந்து ஏற்றம் குடுத்துருக்காங்க. டவுன் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஆல்கார்கோ லாஜிஸ்டிக்ஸ் வந்து 5% டவுனு. ஃபீம் இண்டஸ்ட்ரீஸ் FIEM அந்த இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் வந்து 8.8% டவுன் ஆயிருக்கு. ரேட் கெயின் டவுனு, பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் டவுனு, நேஷனல் அலுமினியம் டவுன். ஓகே. அப்பார் இண்டஸ்ட்ரீஸ் 4% வரைக்கும் இன்னைக்கு டவுன். இது இல்லாம ETF அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம கோல்டு பீஸ், சில்வர் பீஸ்ல ஒண்ணும் பெருசா பண்ண முடியல. பட் மோதிலால் ஓஸ்வால் டிஃபென்ஸ் ETF வந்து 1.6% ஏற்றம் குடுத்துட்டாங்க. ரியாலிட்டிலயும் மோதிலால் ஓஸ்வாலோடது 1.4% ஏற்றம் குடுத்திருக்கு. இந்த ETF வச்சிருந்தாலே நம்ம வந்து ஸ்டேபிளா வந்து ஒரு ப்ராஃபிட் பண்ண முடியுதுங்க. ETFலாம் தயவுசெய்து வந்து பிகினரா இருந்தீங்கன்னா, நீங்க ஈக்விட்டிலயே போய் ட்ரேட் பண்ணாதீங்க. ஸ்விங் ட்ரேடிங் பண்றோம் சார். ஈக்விட்டில இன்வெஸ்ட்மென்ட் பண்ணா 20% இறங்கி போயிடுது. என்ன பண்றது? ஸோ ETFல வந்து நீங்க ஸ்விங் ட்ரேடிங்கும், ஷார்ட் டெர்மும் பண்றது பிகினருக்கு வந்து ரொம்ப சிம்பிள் மெத்தட். நீங்க ETF வாங்கி வச்சுக்க வேண்டியது தான். 1.5% ஒரு 2 நாளைக்கு, 3 நாளைக்கு ஒரு தடவ ஒரு 1% வந்துச்சுன்னா போதும். வெளிய வந்துரலாம். 1.5% வந்தா போதும். வெளிய வந்துரலாம். ஓகே. இல்லையா நீங்க ஒரு 3 மந்த்ஸ் ஹோல்டிங் பண்றீங்களா? இந்த ETFல எல்லாத்துலயும் ஒரு 3% நமக்கு கிடைச்சுச்சுன்னா, பெட்டரான ஒரு ரிட்டர்ன்ஸ் 2 மந்த்ஸ்ல, 1 மந்த்ல ஓகே. அதனால ETFல வந்து கவனம் செலுத்தி பிகினர்ஸ் வந்து நீங்க மேல வரலாம். அது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி பிகினர்ஸ்க்கு. ETFல மட்டுமே நீங்க வந்து முதலீடு பண்ணி ட்ரேடிங் பண்ணிக்கலாம். ட்ரேடிங்னா டெய்லி இன்ட்ராடே ட்ரேட பத்தி நான் சொல்லவே வரல. ஸ்விங் ட்ரேடிங் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க வாங்கலாம். ஏன்னா நான் அந்த மாரிலாம் பண்றேன். அதனால சொல்றேன். பேங்க் நிஃப்டி வாங்கி வச்சுக்குங்க. கோல்டு பீஸ் ETF வாங்கி வச்சுக்கங்க. சில்வர் பீஸ் வாங்கி வச்சுக்குங்க. இறங்குனா ஆவரேஜ் பண்ணிக்கலாம். ஒரு தப்பும் கிடையாது. அது எங்க போகுது? ஓகே. ஏறுச்சுன்னா நல்லா ஒரு 1% 2% ஏறுச்சுன்னா டக்குனு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வரலாம். அந்த மாரிலாம் நீங்க ஒரு ரொட்டேஷன்ல வந்து பண்ணிக்கலாம். அடுத்தது அ
நேரோ ரேஞ்ச் ஃபில்டர் வந்து கேட்டிருந்தாங்க. நான் அடுத்த வீடியோல நாளைக்கு காலையில வந்து நேரோ ரேஞ்ச் ஃபில்டர் ஸ்டாக்ஸ எப்படி அது ஃபில்டர் ஆயிருக்கு அப்படின்றத வந்து தெளிவா காமிச்சிடுறேன். இன்னைக்கு வந்து காட்ட முடியல. ஓகே. அடுத்து கிரே மார்க்கெட் பிரீமியம் வந்து நம்ம கேட்டிருந்தாங்க. அதில ஐபிஓல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து 13ஆம் தேதி. ஸோ இன்னைக்கே பார்த்தீங்கன்னா, கிரெடட், கனெக்ட் அண்ட் கேர் அப்படின்ற ஒரு ஐபிஓ வந்து இன்னைக்கு ஓப்பன் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 32% வரைக்கும் நமக்கு கிரே மார்க்கெட் பிரீமியம் நல்லா இருக்கு அந்த கம்பெனில. பாசிட்டிவ்ல இருக்கு. 32% கிரே மார்க்கெட் பிரீமியம் இருக்கு. ஆனா என்எஸ்சி எஸ்எம்இ கம்பெனி தான் அது. மெயின் போர்ட் ஐபிஓன்னு பார்த்தீங்கன்னா, பெஹாரி லால் இன்ஜினியரிங் தான் மெயின் போர்ட் ஐபிஓ. நேத்திக்கு ஓப்பன் ஆச்சு. நாளைக்கு வரைக்கும் டைம் இருக்கு. 27% கிரே மார்க்கெட் பிரீமியம்ல இருக்கு. ஸோ கிடைச்சதுன்னா 27%ன்றது அப்ராக்ஸிமேட்டா இப்ப குடுத்துருக்காங்க. 20% கிடைக்கலாம். இல்ல 30% கூட கிடைக்கலாம். ஆனா இப்ப கரண்ட்டா இருக்கிறது 27% பிரீமியம்ல லாபத்தோட அந்த பிஹாரி லால் இன்ஜினியரிங் இருக்கு. நாளைக்கு லாஸ்ட் டேட். இது மெயின் போர்ட் ஐபிஓ 15,000 இருந்தாலே அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி அ ஷிப் ஷிப் ராக்கெட் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து நாளைக்கு வரைக்கும் இருக்கு. மெயின் போர்ட் ஐபிஓ 35% வந்து கிரே மார்க்கெட் பிரீமியம்ல இருக்குங்க. ஐபிஓ ட்ரை பண்றவங்களுக்கு வந்து இந்த வாரம் நல்ல ஒரு வாரம். ஏன்னா ஒரு பெஹரிலால் ஐபிஓ 27% கிரே மார்க்கெட் பிரீமியம் இருக்கு. ஷிப் ராக்கெட் 35% கிரே மார்க்கெட் பிரீமியம்ல இருக்கு. ஸோ இத நோட் பண்ணிக்கணும். அடுத்தது மில்கி மிஸ்ட் இன்னையோட முடிஞ்சிருச்சு. கிரே மார்க்கெட் பிரீமியம் 20%த்துல இருக்கு. இன்னையோட வந்து முடிஞ்சிருச்சு அது. அத விட்டுருங்க. அது இல்லாம வேற மெயின் போர்ட் ஐபிஓன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 17ஆம் தேதி வந்து மெயின் போர்ட் ஐபிஓ 17, 18, 19லாம் ஐபிஓ ரெடியா இருக்கு ஓப்பன் பண்றதுக்கு. ஸோ அந்த ஐபிஓக்காகவே நெறைய பேர் 10 அக்கவுண்ட்லாம் ஓப்பன் பண்ணாங்க டிமேட் அக்கவுண்ட். இன்னமும் வந்து டிமேட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணவங்கள பார்த்தீங்கன்னா, அந்த லிஸ்ட்ல 10 அக்கவுண்ட், 5 அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணவங்க, அதுவும் அவங்க அம்மா பேர்ல ஒரு 5 அக்கவுண்ட், ஒய்ஃப் பேர்ல ஒரு 5 அக்கவுண்ட், அவர் பேர்ல ஒரு 5 அக்கவுண்ட் எல்லாம் ஐபிஓ அப்ளை பண்றதுக்காக. ஓகே. ஸோ அந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஐபிஓல வந்து ஆ ட்ரை பண்ணுங்க. சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னும் நல்லா கிரே மார்க்கெட் பிரீமியம் இருக்கிற ஐபிஓ ட்ரை பண்ணுங்க. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, முக்கியமான இன்ஃபர்மேஷன் நாளைக்கு வந்து நமக்கு மார்க்கெட்ல என்னென்ன டேட்டா தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் யுஎஸ்டி ஐஎன்ஆர் சொல்லிடுறேன். யுஎஸ்டி ஐஎன்ஆர பொறுத்தளவுல நம்மளுடைய நிலவரம் 95.43 பைசால இருக்கு. நம்ம இந்திய ரூபாய் வீழ்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் யுஎஸ்டி ஐஎன்ஆர்ல. ஆனா ஹை வந்து 96.67, 95.43ன்றது பரவால்ல. ஆல்ரெடி சென்ட்ரல் பேங்க் வந்து நமக்கு என்ன பண்ணாங்கன்னா, 7 மில்லியன் டாலர வந்து செல் அடிச்சாங்க ஜூலை மாசம். ஏன்னா அந்த ரூபீஸோடைய பிரைஸ காப்பாத்துறதுக்காக சென்ட்ரல் பேங்க் வந்து செல்லிங் பண்ணாங்க. அந்த டேட்டா நான் திருப்பி உங்களுக்கு ஷேர் பண்றேன். சென்ட்ரல் பேங்க பொறுத்தளவுல டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல இருக்கு. சென்ட்ரல் பேங்க்ல வர நியூஸ் எல்லாம் சொல்லிடுறேன். போன மாசம் வந்து டாலர செல் பண்ணியிருக்கிறாங்க. சென்ட்ரல் பேங்க் நேரோ ரேஞ்சில இருக்கு. இந்த மாசம் சென்ட்ரல் பேங்க் வந்து டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல இருக்கு. ஸோ பிரேக் அவுட் வந்துச்சுன்னா, அத இங்க கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும். ஸோ யுஎஸ்டி ஐஎன்ஆர் வந்தோனே எனக்கு சென்ட்ரல் பேங்க் அந்த வித்த டேட்டா வந்துச்சு. கனெக்ட் ஆச்சு. அதனால சொன்னேன். அடுத்தது வந்து ஆ நமக்கு நாளைய பங்குச்சந்தைக்கு தேவையான தகவல்கள்ல கிஃப்ட் நிஃப்டி வந்து நம்ம முக்கியமா முக்கியத்துவம் குடுத்து பார்ப்போம். ஓகே. கிஃப்ட் நிஃப்டி அதுக்கப்புறம் வந்து எஃப்ஐஐ டேட்டா 2த்தையும் முக்கியத்துவம் குடுத்து பார்ப்போம். எஃப்ஐஐ டேட்டா வந்து டெலிகிராம்ல ஷேர் பண்ணிட்டேன். எல்லாரும் செக் பண்ணிக்கங்க. கிஃப்ட் நிஃப்டிய பொறுத்தவரை 20 புள்ளிகள் நமக்கு பாசிட்டிவ்ல இருக்கு. அதனால நமக்கு பாசிட்டிவ் எக்ஸ்பெக்டேஷன் தான் இருக்கு. பெரிய லெவல்ல நெகட்டிவ்ல வந்து இப்போ வரைக்கும் நம்ம போல. யுகே ஆயில் அதாவது க்ரூட் ஆயில பொறுத்தவரை $87 இருக்கு. இன்னைக்கு வந்து 1.5% வந்து க்ரூட் ஆயில் இறங்கி இருக்கு. சில்வர் அண்ட் கோல்ட பொறுத்தளவுல யுஎஸ் டாலர்லயும் வந்து எல்லாமே 0.5% வந்து பெரிய அளவுல இறங்கல. 0.5% டாலர், சில்வர், கோல்டு, சில்வர் 2மே இறங்கி இருக்கு. பிட்காயின் கொஞ்சம் மாடரேட்டா ஏத்தி இருக்கிறாங்க. பெரிய லெவல்ல ஏறல. 0.5% அப்ராக்ஸிமேட்டா ஏறி இருக்கு. ஓகே. ஸோ அப்ப எக்ஸ்பெக்டேஷன் வந்து 20 புள்ளிகள் வந்து நமக்கு கிஃப்ட் நிஃப்டில பாசிட்டிவ்ல இருக்கு. அதத்தான் வந்து நம்ம எதிர்பார்க்கிறோம் ஓப்பனிங்ல. இருந்தாலும் நாளைக்கு காலையில ஒரு தடவ நீங்க வந்து செக் பண்ணிக்கணும். கிஃப்ட் நிஃப்டிய மட்டும். ஓகே. ஸோ எஃப்ஐ டேட்டா பொறுத்தளவுல நமக்கு என்ன குடுத்திருந்தாங்கன்னா, 511 கோடி வந்து எஃப்ஐஐ செல்லிங் அடிச்சுட்டாங்க. டிஐ வந்து 4,353 கோடிக்கு வந்து டிஐ பை பண்ணிட்டாங்க. ஓகே. ஸோ ஆல் ஓவரா பார்க்கும்போது நமக்கு 3,800 கோடிக்கு பையிங்ல தான் இருக்கு. இந்த எஃப்ஐ டிஐ டேட்டா பொறுத்தளவுல. பட் எஃப்ஐஐ பையிங்ல வரல. பட் எஃப்ஐ 511 கோடில பெரிய டீல் கிடையாது. நம்ம ஓரளவுக்கு சஸ்டெயின் பண்ணிடலாம். ஓகே. அது இல்லாம என்எஸ்சில க்ரூட் ஆயில்ல ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா? அந்த டேட்டா நான் குடுத்துருக்கேன் பாருங்க. ஏன்னா க்ரூட் ஆயிலுக்காக நீங்க எம்சிஎக்ஸ்ல போய் ட்ரேட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. என்எஸ்சிலயே க்ரூட் ஆயில்ல ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் வந்து இருக்கு.
ஸோ அத வந்து எல்லாரும் செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வேற என்னென்ன நியூஸ் குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 40 கம்பெனிகள் நாளைக்கு வந்து டிவிடெண்ட் இருக்குங்க. அதுல முக்கியமா HPCL நாளைக்கு டிவிடெண்ட் இருக்குங்க. பர் ஷேருக்கு ரூ. 19 டிவிடெண்ட் குடுக்குறாங்க HPCL. இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ், HAL பர் ஷேருக்கு ரூ. 10 டிவிடெண்ட் குடுக்குறாங்க. REC ரூ. 1.55 டிவிடெண்ட் வருது. இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் ரூ. 1.25 டிவிடெண்ட் வருது. நாளைக்கு எக்ஸ் டேட். RBL பேங்க் ரூ. 1 வந்து நாளைக்கு எக்ஸ் டேட் டிவிடெண்ட் இருக்கு. ஸோ இந்த மாரி நெறைய டிவிடெண்ட் இருக்கு. ஸோ எக்ஸ் டேட் எல்லாத்தையும் நான் வந்து டெலிகிராம்ல ஷேர் பண்றேன். அதில போய் பார்த்துக்கங்க. ஏன்னா படிச்சோம்னா நெறைய படிக்கிற மாரி வருது. ஏன்னா டெலிகிராம்ல ஷேர் பண்ணிடுறேன். அங்க போய் நீங்க எல்லா டேட்டாவையும் எடுத்துக்கணும். ஓகே. ஸோ பிஃபோர் ஓப்பனிங் இந்த டேட்டா வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஜாப்லெஸ் டேட்டா வந்து யுஎஸ்ல வந்திருக்கிறது நமக்கு நெகட்டிவா தான் வந்திருக்கு. அது மார்க்கெட்ல ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒண்ணும் இல்ல. பாசிட்டிவா போகாம கொஞ்சம் மந்தமா இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு குடுக்கும். அவ்வளோதான் வேற ஒண்ணும் இல்ல. ஓகே. மற்றபடி எல்லா தகவல்களையும் அடுத்த டெலிகிராம்லயும் நாளை அப்டேட்லயும் குடுக்குறேன். நாளைக்கு வந்து இந்த மாதம் நேரோ ரேஞ்ச் ஃபில்டர் எப்படி வேலை செஞ்சிருக்கு, என்னென்ன ஸ்டாக்க ஃபில்டர் பண்ணியிருக்குன்றத அந்த ஃபில்டர்ல போய் நம்ம பார்க்கலாம் நாளைக்கு காலையில. ஓகே. காலையில வீடியோவ பாருங்க. இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்தா லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ட்ரேடிங் குரூப், இன்வெஸ்ட்மென்ட்ஸ் குரூப், ஸ்டாக் மார்க்கெட் பத்தி பேசிக்கா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம வீடியோவ ஷேர் பண்ணுங்க. ஒரு 3 மந்த்ஸ் நம்ம வீடியோ வாட்ச் பண்ணாங்கனாலே அவங்க வந்து ஒரு பேசிக் ஐடியாக்கு வந்துருவாங்க. ஸ்டாக் மார்க்கெட் பத்தி. ஓகேவா? நன்றி. வணக்கம்.